Okay, next, other important organs of the UN. Associated organization deal with the areas of critical interest to the world at large like food, health and education and health culture. These are Food and Agriculture Organization FAO, World Health Organization WHO, UNESCO, UN Educational, Scientific and Cultural Organization. There are also special organization funded voluntarily by members countries. இவனோட அதர் இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ் வந்து இந்த FAO, WHO, யுனெஸ்கோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வாலண்ட்ரியாக என்ன பண்ணுது, இந்த மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து வாலண்ட்ரியாக இதோட அந்த ஸ்பெஷல் ஆர்கனைசேஷனை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகே, த டூ பெஸ்ட் நவுன் அமாங் தெம் யூனிசெஃப். யூனிசெஃப்னா யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட், which promotes child health and welfare across the world. First one UNICEF, அது வந்து சில்ட்ரன்ஸோட ஹெல்த் அண்ட் வெல்ஃபேரை வேர்ல்டு லெவலில் பார்க்குது. The second one UNDP, that means United Nations Development Program, which focuses on development. Okay, so the UNICEF வந்து சில்ட்ரனோட ஹெல்த் அண்ட் வெல்ஃபேரை பார்க்குது. UNDP வந்து டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த யூஎன். ஓவர் த டிகேட்ஸ் த யுனைடெட் நேஷன் ஹேஸ் எக்ஸ்பேண்டட் இட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு த சேஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸிங் த வேர்ல்டு. ஓவரால் இந்த யுஎனோட ஆக்டிவிட்டீஸ் பார்த்தோன்னா இந்த வேர்ல்டு ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளத்தை எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஓகே, ஸோ அதோட ஆக்டிவிட்டீஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. Thus, in 1960s, decolonization was the important issue. Already we studied in the previous lesson. 1960 decolonization வந்து ஒரு important issue இருந்துச்சு. And human rights, the problem of refugees means இந்த அகதிகள் சொல்லுவோம் இல்லையா, climate change, gender equality are all now within the ambit of the activities of the United Nations. இப்போ இருக்கிறதுல the human rights, problem of refugees, climate change, gender equality இது எல்லாமே யுனைடெட் நேஷன்ஸோட ஆக்டிவிட்டீஸாக இருக்குது. A special mention must be made of the UN peacekeeping force. அதோட யுஎனோட மெயின் ஒர்க் என்னன்னு பார்த்தோன்னா பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ், which has acted in many areas of conflict all over the world. எங்கெங்கே கான்ஃப்ளிக்ட் நடக்குமோ அந்த ஏரியாஸில் ஃபுல்லாகவே யுஎனோட ஃபோர்ஸ், ஆர்மி ஃபோர்ஸ் வந்து ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. The Indian Army has been an important part of the peacekeeping force. இந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் வந்து வேர்ல்டில் பல இடங்களில் வச்சுருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதில் இந்தியன் ஆர்மி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக இருக்குது. அண்ட் ஹேஸ் பீன் டிப்ளாய்டு இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. எல்லா இடங்களும் இருக்கிற இடத்துலையும் நம்மளோட இந்தியன் ஆர்மி பார்ட்டிசிபேட் பண்ணுது. அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்ணலாம், வி ஃபீல் ப்ரவுட். A further area of interest is poverty alleviation, especially in the rural areas of developing countries. Okay, இந்த பாவர்ட்டி அலிவேஷன், ஏழ்மையை வந்து வரட்டுறது தான் மெயினான ஒரு எய்மாக இருந்துச்சு. த இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி IDA ஆல்சோ லென்ஸ் மணி டு கவர்மெண்ட்ஸ் ஃபார் டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ். மணி லென் பண்ணி அந்த அவங்களோட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. தீஸ் லோன்ஸ் ஆர் கால்டு சாஃப்ட் லோன்ஸ் அண்ட் ஆர் கிவன் டு எ வெரி லோ இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ in that period, that means which how much period, 50 years, low interest, low rate of interest is given here. So the international finance corporations mainly functions with the private enterprises in developing countries. The international finance corporation வந்து அவங்களோடது மெயினாக அவங்க அந்த கண்ட்ரிஸை வந்து நல்லா டெவலப் பண்ணுறதுக்கான என்னென்ன மோட்டிவேட் பண்ணணுமோ அதை தான் அவங்க செய்துட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ இன் ரீசன்ட் இயர்ஸ் the bank is actively promoting the achievements of Millennium Development Goals, which aim at improving living standard, removing illiteracy, empowering women and improving maternal and child health, improving the environmental and eradicating AIDS. So the World Bank oda main goals improving living standards, அதே மாதிரி illiteracy remove பண்ணுறது, உமனுக்கு எம்பவர்மெண்ட் கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சைல்டு ஹெல்த், எராடிகேட்டிங் எய்ட்ஸ், இது எல்லாமே அவங்களோட கோலை வந்து அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு we are going to see about International Monetary Fund.
the International Monetary Fund was primarily the brainchild of Harry Dexter White and John Maynard Keynes. இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஃபேமஸ் எக்கனாமிஸ்ட். ஓகே, ஸோ இட் வாஸ் ஃபார்மலி ஆர்கனைஸ்ட் இன் 1945 வித் 29 மெம்பர் கண்ட்ரிஸ். ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணும்போது இட் ஹேஸ் 29 மெம்பர் கண்ட்ரிஸ். இட் நவ் ஹேஸ் ஏ மெம்பர்ஷிப் ஆஃப் 189 கண்ட்ரிஸ். ஃபஸ்ட்டு 29 மெம்பர் கண்ட்ரிஸ் இருந்துச்சு, இப்போது 189 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்குது. இட்ஸ் ப்ரைமரி ஆப்ஜெக்டிவ் இஸ் டு என்ஷூர் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் அக்ராஸ் த வேர்ல்டு. ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி தான் அவங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவ். த மெயின் அஜெண்டா இஸ் டு ப்ரொமோட் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி கோஆப்ரேஷன், expansion of international trade and exchange stability. The fund lends money from its resources to countries facing balance of payment problems. அது ஒரு கண்ட்ரிக்கும் அவங்களோட இம்போர்ட்ஸ், அதை இம்போர்ட் பண்ணதுக்கான அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணதுக்காக மணி லெண்ட் பண்ணுவாங்க. It however imposes stringent conditions and the borrowing nations of tighten their budgets, practical fiscal prudence and reduce their expenditure. So this is often unpopular, especially among the developing countries which may have to cut down on the various programs which provide subsidies to the people. இது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த பீப்புளுக்கு சப்சிடிஸ் கொடுப்பாங்க இல்லையா, அதை வந்து கட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் அவங்களுக்கு ஆகுது. ஓகேவா? The objectives of the IMF are to foster global monetary cooperation, secure financial stability, facilitate international trade, promote high employment and sustainable economic growth and reduce poverty around the world. இது எல்லாமே the IMF ஓட main objectives. Okay, next, post-war welfare states in Europe. The term welfare states refers to the concept that the government is responsible for the social and economical welfare of the people. Peopleோட social and economic welfare தான் அந்த கவர்மெண்ட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும். thus expanding the role of the state beyond providing defense and maintaining law and order. இது எல்லாமே law and order மெயின்டைன் பண்ணி தான் இருக்கணும். In 1942, the report commonly known as the Beveridge Report, it was published in the United Kingdom, which proposed a series of measures which a government should adopt to provide citizens with a adequate income, health care, education, housing and employment to overcome poverty and disease which were the major impediments to general welfare. இந்த யுனைடெட் கிங்டம் வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு ப்ரப்போஸ்ட் வச்சுருந்தாங்க. எப்படின்னா, கவர்மெண்ட் வந்து அந்த புவர் பீப்புளுக்கு என்ன கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையான இன்கம் கொடுத்து அவங்களுக்கு ஹெல்த்தை கேர் பண்ணி எஜுகேஷன் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்தோன்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி அவங்களுக்கு வந்து பாவர்ட்டிலேருந்து ரிலீவ் ஆயிடுவாங்க. அந்த சேம் டிசீஸும் அவங்களுக்கு வந்து அதுலேருந்து ரிலீவ் ஆயிடுவாங்க. ஓகே, இதுதான் அவங்களோட கான்செப்டாக இருந்துச்சு. After the war, the Labour Party was voted into power in Britain. It promised to undertake steps to look after the people from the cradle to grave. அதாவது தொட்டிலிருந்து சுடுகாடு வரைக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஃபார்மேட். So legislation was enacted to provide comprehensive free health coverage to the citizens through the National Health Service and monetary benefits like old age pensions and unemployment benefits, child care services and family welfare services. இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி ஸ்கீமெல்லாம் ஓப்பன் பண்ணி தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பாவர்ட்டி, இல்லிட்ரஸி, இந்த மாதிரி ஓல்டேஜ் பீப்புளோட பென்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. தீஸ் ஆர் இன் அடிஷன் டு யூனிவர்சல் ஃப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் டு ஆல் சில்ட்ரன். இதோடு சேர்ந்து எல்லா, அதாவது வேர்ல்டு லெவலில் எஜுகேஷன் வந்து சில்ட்ரனுக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுவும் கொண்டு வந்தாங்க. The benefits can either be achieved through cash transfers like old age pensions and unemployment compensation or through free services. In addition, these countries also try to minimize economic disparities through progressive taxation by taxing the higher income groups at relatively high rates. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு தான் ஓவரால் கண்ட்ரிஸ் வந்து அவங்களோட ப்ராப்ளம் வந்து மினிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா?